நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிவிக்கப்படும், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொடி அறிவிக்கப்படும்னு நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கொடி அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் 6 மணிலிருந்தே 300க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த கொடி துறப்பு நிகழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி சொல்லணும்னா புசி ஆனந்த் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இதுக்கான பொறுப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தார் காலையிலேருந்து. இதில் என்ன காலையில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 9:15 மணி அளவில் விஜய் அவர்கள் கட்சியின் தலைமையகம் அதாவது பனையூருக்கு வந்து கட்சி கொடியை வந்து திறந்து வைப்பார். அதாவது 9:15 மணி அளவில் வந்து கட்சி கொடியை வந்து அறிவிப்பார் மற்றும் கொடியேற்றுவார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் 9:25க்கு தான் கட்சி கொடி இதுதான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு யார் யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களோட அம்மா சோபா சந்திரசேகர் மற்றும் அப்பா சந்திரசேகர் இவங்க வந்திருக்காங்க. இது விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் விஜய் கட்சி சார்பாக நடத்திய எந்த நிகழ்ச்சிக்கும் வராத இவங்க தன் மகன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாங்கன்ற காரணத்துக்காக இந்த கொடி திறப்பு விழாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதற்கிடையில் விஜய் அவர்கள் முதல்ல வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் கொடி அறிவிப்பு நிகழ்ச்சி நடக்குது. இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா 2 வண்ணங்கள் இருக்கு, சிகப்பு மற்றும் மஞ்சள். இந்த வண்ணங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள தான் அந்த வாகை மலர் இருக்கு. அந்த வாகை மலர்களை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கு. அதன் 2 பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா யானைகள் இருக்கு. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம், ஏன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். 9:25 மணி அளவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொடியை ஏற்றுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் புசி ஆனந்தும் சேர்த்து அந்த கொடி கம்பத்தின் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த கொடி கம்பத்தோட உயரம் 40 அடின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக மேடைக்கு வராரு. மேடைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு அனிமேஷன் வடிவிலான ஒரு கொடிப்பாடலும் அந்த திரையில இடப்படுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போர்ப்படை யானைகள், குதிரைப்படைகள்,
மற்றும் கப்பல் படையும் ரெசம்பிளன்ஸாக காட்டப்படுது. இதை விட முக்கியமாக ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமான மாடுகளும் ரெசம்பிளன்ஸாக காட்டப்படுது. இதற்கான அர்த்தங்களை வந்து பின்னாடி மாநாட்டில் சொல்கிறதாக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவோட காட்சிப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 20 நிமிடம் தளபதி விஜய் அவர்கள் உரையாடுவார் அப்படின்னு காலையில் 6 மணிலேருந்து சொல்லப்பட்ட இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் வெறும் 5 நிமிடங்கள் 6 நிமிடங்கள் மட்டுமே உரையாடி இருக்கிறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுக்கான விளக்கமும் இந்த கொடிக்கான அர்த்தமும் வந்து மாநாட்டில் வந்து சொல்லப்படும்னு சொல்லியிருக்காரு. மற்றும் கட்சி கொள்கைகள், கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்கள் இந்த கொடி ஏற்றும் நிகழ்வை நினைத்து சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றிருக்காருன்னு சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து பனையூர் தலைமையகம் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் போலீசாரும் அவருக்கு பாதுகாப்பாக வந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொடுத்த போலீசாரின் எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து பனையூர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீலாங்கரையிலிருந்து அக்கறை வரை நீலாங்கரை போலீசாரும், அக்கறையிலிருந்து பனையூர் தலைமையகம் வரை காணாத்தூர் போலீசாரும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இப்போது அந்த கொடியில் இருக்கிற அந்த அம்சங்களை பற்றி பார்க்கலாம். சிகப்பு மற்றும் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தியாகம் செய்த, உயிர் நீத்து தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இந்த இந்திய நாட்டுக்காகவும் உயிர் துறந்த நம்ம வீரர்களுக்காக ஒரு நினைவேந்தல் மாதிரியான ஒரு கலரை தான் அது ரெசம்பிளன்ஸ் பண்ணுது. எல்லோவும் சேம்ஸ் அதுதான், ஒரு வெற்றி குறிக்கிற மாதிரி தான் அந்த எல்லோ நமக்கு காட்டுது. 2 பக்கத்தில் இருக்கிற யானைகள், சில பேருக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 பெரிய கட்சிகளை தான் அது குறிக்குதுன்னு தெரியும். அது எந்த கட்சிகள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப பெரிய கட்சி. ஸோ நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தலைவன், அதாவது ஒரு அரசனானவன் அந்த காலத்தில் ஒரு போருக்கு போயிட்டு வராங்கன்னா வெற்றி வாகை சூடி வா அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி வாகை சூடி வருவாங்க. வெற்றி வாகை அப்படின்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த வாகை மலரை தான் அணிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த வெற்றியை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த வாகை மலரை நடுவில் வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொடிக்கு இதுதான் அர்த்தமாக இருக்குமா, மாநாட்டில் இதுதான் அர்த்தமாக சொல்லுவாங்களா அப்படின்றத நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விஜய் அவர்களுக்கும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் அதை சார்ந்த தோழர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் இது போன்ற நிறைய அப்டேட்டுக்கு டோஜோ ஸ்பாட் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் சேரணும். இந்த சந்திப்பில் சந்தோஷமான ஒரு நிகழ்வை உங்ககிட்ட பகிர்றதுல நான் சந்தோஷப்படுறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.